எதற்காக? நாங்கள் இதுவரைக்கும் பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், பொல்லாங்கின் புத்திரராய் வாழ்ந்து விட்டோம். பொல்லாங்கின் புத்திரராக வாழ்ந்துட்டோம், விரியன் பாம்பு குட்டிகளாக வாழ்ந்துட்டோம், விஷத்தன்மையோடு வாழ்ந்துட்டோம். எங்களை நாங்களே சீரழித்துட்டோம், எங்கள் குடும்பத்தை நாங்களே சீரழித்துட்டோம், எங்கள் பிள்ளைகளை நாங்களே சீரழித்துட்டோம், என் மனைவியை நானே சீரழித்துட்டேன், என்னுடைய கணவனை நானே சீரழித்துட்டேன், என் குடும்பமெல்லாம் நஞ்சு பிஞ்சு கந்தல் தும்பலுமாக இருக்கு. எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு வேணும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் யோர்தான் கரையில் வந்து அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். பிரைஸ் காட். விரியன் பாம்பு குட்டியுடைய கேரக்டர், பிரைஸ் காட், ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு தான் பேப்டிஸ். பிரைஸ் காட். என் பழைய சுபாவத்தை நான் அடக்கம் செய்கிறேன், என் பழைய தன்மைகளை நான் அடக்கம் செய்கிறேன். நான் பொல்லாங்கின் புத்திரனாக இருந்தேன், இவரை விசுவாசித்தேன், நான் இவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என்னுடைய பொல்லாங்கின் புத்திரன் என்ற அந்த வாழ்க்கையை சிலுவையிலே அறைந்து நான் இப்பொழுது அவரோடு அடக்கம் செய்கிறேன். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நான் கலையாக வாழ்ந்தேன், இதுவரைக்கும் நான் மிரியன் பாம்பு குட்டிகளாய் வாழ்ந்தேன், இனி அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. ஆகவே பிரைஸ் காட், இவர்கள் ஞானஸ்தானத்தில் வந்தார்கள். கதிராபத்திற்கு ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பிரைஸ் காட், ஒரு புது சிருஷ்டியாக, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய சந்ததியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திரவனமா. இதுதான் நமக்கு. நாமும் ஒரு காலத்தில் விரியன் பாம்பு குட்டியாக இருந்தோம், கரடியாக இருந்தோம், பிரைஸ்கா சிங்கமாக இருந்தோம். பிரைஸ்கா வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே சிங்கமாக இருந்தோம், போர் வீரனாக இருந்தோம். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா சுபாவம் உடையவர்களாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தோம். ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். ஆனால் கல்வாரி சிலுவைக்கு வந்த பின்பு நம்முடைய ரோலை முழுவதையுமே கல்வாரி சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்து மாற்றிவிட்டார். இப்போ அந்த வாழ்க்கை இல்லை. பொல்லாங்கின் புத்திரராய் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு யாருக்கும் கிடையாது. கலைகளாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு யாருக்கும் கிடையாது. நம்மளை இப்போ விரியன் பாம்பு குட்டின்னு ஆண்டு கூப்பிட மாட்டார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா.